வணக்கம். இது ஜென் டாக்ஸ். தீபாவளிக்கு வெளியில வந்த திரைப்படங்கள்ல பைசன் காலமாடன், டியூடு அப்படின்னு 2 படங்களை நான் பார்த்தேன். அதுல சிஎம் முதலமைச்சர் பைசன் காலமாடன் பார்த்திருக்கிறார். அதை பார்த்திருக்கிறீங்களே, இதையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதே அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சினிமா பார்ப்பதையே ஒரு குற்றமாக முன்வைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். யாரு சினிமா பார்ப்பதை குற்றமாக பேசுறாங்க அப்படிங்கிறதை நினைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகு வீட்டுக்குள்ள முடங்கியவர்களை பற்றி, வழிமேல் வெளி வைத்து கூட்டணிக்காக காத்திருப்பவர்களை பற்றி, கூட்டணி வந்தாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு புலகாங்கிதமும் உற்சாகமும் கொண்டு வரவேற்பதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு சினிமா நடிகருக்காக காத்திருக்கிறார். அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. முதலமைச்சர் ஒரு சினிமா பார்ப்பது ஒரு பிரச்சனையாக தெரிகிறது. அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆரே நடிகர் தானே, அதற்கு பிறகு ஜெயலலிதாவும் நடிகர் தானே. அதெல்லாம் இருக்கும்போது புதிதாக இப்போ உள்ள பிரச்சனையை பத்தி பேசணுமா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஆமா, எம்ஜிஆரும் நடிகர் தான், ஜெயலலிதாவும் நடிகர் தான். சினிமாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில உண்டான உறவை பிரிக்கவே முடியாதுதான். சாதாரணமாக நிர்வாக ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை கூட தொலைக்காட்சிகள் மூலமாக, காட்சி ஊடகங்கள் வழியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மரபும் அதிமுகவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது காட்சி ஊடகமாக இருக்கிற சினிமாவை பார்ப்பதே ஒரு குற்றமாக எப்படி சொல்றாருன்னு தெரியல. இல்ல சினிமாவே குற்றமா, இல்ல பைசன் சினிமா தான் குற்றமா? எதை அதிமுக ரெப்ரசன்ட் செய்கிறது? முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் பேசினார்னா அது அதிமுகவே பேசியதை போலதானே. இல்ல ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு முதலமைச்சரை தினந்தோறும் அவதூறு செய்து ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் அல்லது ஒரு ட்வீட் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல, அதுதான் தேர்தல் பணி, அதுதான் அரசியல் பணின்னு யாராவது தேர்தல் நிபுணர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்களாங்கிறதும் தெரியல. அப்படித்தான் நடக்குது. சாதிய மோதல்களும் பழிக்கு பழி கொலைகளும் அன்றாட நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து எளிய மனிதர்கள் படித்து முன்னேற அல்லது விளையாட்டுல முன்னேற எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவர்களுடைய படிப்போ அல்லது விளையாட்டுக்கான பயிற்சியோ அல்லது வணிகத்திற்கான முயற்சியோ, அந்த மாதிரி எந்த முயற்சி, எந்த துறைக்கான முயற்சியாக இருந்தாலும் சரி, கொலைகள் அல்லது மோதல்கள் போன்ற வன் செயல்கள் அன்றாடம் நடக்கக்கூடிய பகுதிகளில் எந்த வேலையைத்தான் யாரு தான் நிம்மதியாக செய்ய முடியும்? அப்படிப்பட்ட சூழல் சமூகத்துல இருந்தது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதற்கு நடுவுல படிக்கிறவங்க இருக்காங்க, பள்ளிகள்ல படிக்கிறவங்க இருக்காங்க, கல்லூரிகள்ல படிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு பகுதியில மோதல் நடந்தா போலீஸ் ஊருக்குள்ள புகுந்துடுச்சுன்னா அவங்க அடுத்த நாள் கல்லூரிக்கு போக முடியாது அல்லது ஊர்லயே கூட இருக்க முடியாது. ஆண்கள் எல்லாம் ஊரை விட்டு போய் பெண்கள் மட்டுமே ஊர்ல இருந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதே இந்த பைசன் நடந்த காலகட்டத்துல அந்த பகுதிகளில் கொடியன்குளம் தொடங்கி தென்காசி, ராஜபாளையம், தூத்துக்குடி இப்படின்னு பல்வேறு பகுதிகளில் வன்முறைகளோ அல்லது குழு மோதலோ நடந்து கொண்டேதான் இருந்தது. அதற்கு நடுவுல நடந்த ஒரு கதையை தான் பைசனாக மாரி செல்வராஜ் எடுத்திருக்கிறார். அது அந்த சினிமா இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி சிவாஜின்னு ரஜினிகாந்த் நடிச்ச வெளியில வந்த ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தை அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞரும் பார்த்தாரு, படம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதாவும் படத்தை பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இரண்டும் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு மரியாதைக்காக கூப்பிடுறாங்க, கௌரவிக்க வேண்டியது இருக்கு, ரைட்டு. ஆனா முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் இருவருமே படம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வி அப்போது எனக்குள்ள வந்தது. அதை நான் ஒரு கட்டுரையாக எழுதியதும் எனக்கு நினைவுக்கு வருது. ஓகே, அது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம்னா இதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதலமைச்சரும் அறிக்கைக்கு பதிலாக இல்லை, இந்த எளிய குடும்பங்கள் எப்படி முன்னேறி வருகின்றன அப்படிங்கிறத பற்றி அவரும் குறிப்பிட்டிருக்கிறாரு. மனத்தி கணேசன், அதாவது அந்த ஷோ பார்க்க போகும்போது மனத்தி கணேசனையும் பார்த்திருக்கிறார் போல இருக்கு. மனத்தி கணேசன் என்ற கபடி அர்ஜுனா அவார்டு வாங்கின கபடி வீரர். மனத்தி கணேசன் தொடங்கி திருவாரூர் அபினேஷ்,
கண்ணகி நகர் கார்த்திகா வரை எளிய பிள்ளைகளுடைய வெற்றியில் பெருமை கொள்கிறார் முதலமைச்சர். தமிழ்நாடு பெருமை கொள்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக, முதன்மையான பிரதிநிதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி படம் பார்த்ததை ஒரு குற்றச்செயல் போல சித்தரிக்கிறார். அது கேட்கறது குற்றச்செயலாக நாங்க எங்க சொன்னோம், இந்த வேலையெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா நாங்க ஏன் அதை பத்தி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், அப்படியும் சொல்றாருன்னு நினைக்கலாம். அவருடைய அறிக்கையை பார்க்கும்போது அவர் அந்த ஒரு படம் பார்த்ததுக்காக சொல்லல. ஜெய் பீம் பாக்குறீங்க, கூலி பாக்குறீங்க, பைசன் பாக்குறீங்க. ஜெய் பீம் முதல் கூலி பைசன் வரை சினிமாக்களை பார்க்க, ரசிக்க, கருத்து தெரிவிக்க முதலமைச்சருக்கு நேரம் இருக்கிறது. விவசாயிகளையும் எளிய மக்களையும் பார்க்கறதுக்கு, அவர்களுடைய வேதனைகளை கேட்டறிய நேரம் இருக்காது அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்ல பதிவாக வெளிவந்த கருத்து தான் அது, அறிக்கையாக வரல, எக்ஸ்ல போட்டிருக்கிறாங்க. அதைத்தான் செய்தியாக்கி இருக்கிறாங்க. நாற்று நட்ட கைகள்ல மழையில நனைஞ்சு முளைச்சிருந்த நெல்லை பிடிச்ச போது விவசாயிகளுடைய வேதனையை உணர்ந்தேன் அப்படின்னு அவர் அந்த பகுதியில போய் விவசாயிகளை பார்த்துட்டு இந்த உணர்வை வெளிப்படுத்துவதாக சொல்றாரு. விவசாயிகள் படும் கஷ்டங்களை நான் தொலைக்காட்சி பார்த்து அறிந்து கொண்டேன்னு சொல்லாம அவர் நேரடியாக போயிருக்கிறாரு, அந்த வேதனையை உணர்ந்திருக்கிறாரு. ஆனா அந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டிய முதலமைச்சருடைய கை படக்குழுவினரை பாராட்டி கைகளை பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ பைசனை பாராட்டியதுதான் அவருக்கு பிரச்சனையாக இருக்குதோ அப்படிங்கிற எண்ணம் அந்த வரியை படிக்கும் போது திரும்ப திரும்ப வருது. திரைப்படங்களை பார்க்கறதுலயோ அல்லது திரைப்பட குழுவினரை பாராட்டுறதுலயோ எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்ப நான் இவ்வளவு நேரம் அதை குற்றமாக சொன்னார்னு சொன்னது தப்பு அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. திரைப்பட குழுவினரை பாராட்டுவதில எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்புறம் என்ன பிரச்சனை, அவர் எதுக்கு முதலமைச்சர் ஆனாருங்கிறதையே மறந்து போய் சினிமா பார்த்துட்டு இருக்கிறாராம், சினிமா விமர்சகர் ஆயிட்டாராம். இதுதான் ஏதாவது சொல்லி வசைபாட வேண்டும், ஏதாவது சொல்லி அவதூறு செய்யணும் அப்படின்னு அதிமுக தவிக்கிறது அப்படின்னு இந்த வரிகளை பார்க்கும் போதுதான் தெரியுது. இப்படியே வரிசையாக அவர் சொல்லிட்டு வர்றாரு. மணிக்கணக்கில் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. பருவமழையால 31 உயிர்கள் இழந்திருக்கிறோம், ஆனா நீங்க பைசன் படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அதாவது விவசாயிகளுடைய கஷ்டத்தை நீங்க உணர்ந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த சார்ஜை வைக்கிறதுக்காக பைசன் பார்த்ததை சேர்த்து அவர் சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் இந்த விஷயங்களை வேறு விதமாக டீல் பண்றாரு. அதையும் பார்க்கலாம். பஹ்ரைன்ல ஏசியன் ஜூனியர் ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டியில தங்கம் வென்று வந்திருக்கிறார்கள் நமது கபடி வீரர்கள். இதேதான் கண்டென்ட், அந்த படத்தினுடைய கண்டென்ட்டும் இதேதான். இளையோர் விளையாட்டு போட்டியில தங்கம் வென்ற நம்முடைய கபடி வீரர்கள். அதுல கண்ணகி நகர் கார்த்திகா, திருவாரூரை சேர்ந்த அபினேஷ் மோகன் தாஸ் எல்லாரும் சென்னை வந்திருக்காங்க. கப்ப கோல்டு வாங்கிட்டு அவங்கள சென்னை திரும்பியதும் வீட்டுக்கு அழைச்சிட்டு பாராட்டி இருவருக்கும் ஊக்கத்தொகை வழங்கினேன், 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினேன் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார். அதுதான் கண்டென்ட். அதாவது நேற்று நான் பார்த்த பைசன் காலமாடன் திரைப்படத்துல நான் கண்ட மணத்தி கணேசன் தொடங்கி இன்றைக்கு அபினேஷ் கார்த்திகா வரை எளிய பின்புலங்களில் இருந்து சாதிக்கக்கூடிய ஒவ்வொரு வீரரின் வெற்றியிலும் சமூக நீதி மண்ணான தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. இந்த பெருமையை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை போல தெரியுது. அவங்க ஒரு பிரச்சனையை ஹைலைட் பண்றாங்க, அந்த பிரச்சனையை ஹைலைட் பண்றதுக்கு வேறு வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். இதோட போட்டு கிளப் பண்ணி பேசுவதுதான் இதுல சிக்கலானதாக இருக்குது. அவருக்கு குற்றம் இல்லை, தவறு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா நேரம் சினிமாவுக்கு நேரம் செலவழிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப கன்வென்ஷனல் திங்கிங். ஒரு பண்பாட்டு ரீதியாக சினிமா பார்ப்பது மோசமான பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இதுல வெளிப்படுகிறதாக இருக்கலாம். சர்டன் ரிலிஜியஸ் எலமெண்ட்ஸ் எல்லா மதங்கள்லயும் கூட அவங்க இருக்கலாம். பல்வேறு மதங்கள்ல இருக்கக்கூடிய ஹார்ட்கோர் ரிலிஜியஸ் எலமெண்ட்ஸ் இது போன்ற கலை வடிவங்களை, கலை வடிவங்கள் எல்லாத்தையும், இயல், இசை, நாடகம் எல்லாவற்றையுமே கூட அவங்க மறுக்கலாம். இசையை மறுக்கலாம், சினிமாவை, நாடகத்தை எல்லாத்தையும் மறுக்கலாம். இதெல்லாம் சோம்பேறிகள் செய்யற வேலைன்னு சொல்லலாம், அல்லது அதையெல்லாம் தீய உள்ளடக்கத்தை கொண்டவை அப்படின்னு சொல்லலாம். ஒரு உள்ளடக்கம்
நல்ல உள்ளடக்கமா தீய உள்ளடக்கமா என்பதை தீர்மானிப்பது யாரு? எந்த பண்பாட்டு பின்னணியிலிருந்து இவையெல்லாம் தீர்மானிக்கப்படுகின்றன? இதையே வாழ்க்கையாகவே இதை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களிடத்துல நீங்க எங்கேயோ ஏலியன் மாதிரி வெளி கிரகத்திலேருந்து வேற்று கிரகத்திலேருந்து வந்தவர்களை போல அப்படியே நிமிர்ந்து நின்றுட்டு எல்லாரையும் கீழே பார்த்து ஏதேனும் பிரச்சாரம் செய்வது போல பேசுவதில் ஏதேனும் பொருள் இருக்கா? அந்த காலம் எல்லாம் எந்த மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறதே புரியாம இருக்கீங்களா? அல்லது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பழைய நிலைக்கே போகணுங்கிறதுனால அந்த கன்சர்வேட்டிவான கருத்துக்களை எடுத்து சொல்றீங்களா? இது அதிமுகவினுடைய குரலா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலா அல்லது சாதிய அமைப்புகள் சிலவற்றின் குரலா? இப்படி பல்வேறு கேள்விகள் இதற்கு உள்ள வருது. இதுதான் அதுல ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்குது. இந்த கேள்வியை ஏன் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க சினிமா நடிகருக்காக காத்திருக்கிறாங்க. அந்த சினிமா நடிகரோட இவங்க கூட்டணி வைத்து விட்டார்கள் என்றால் பாஜகவை கழட்டி விட்டுருவாங்கன்னு டிடிவி சொன்னாரு. டிடிவி அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. உதயகுமார் டார்கெட் பண்றாரு, செம்மலையன் டார்கெட் பண்றாரு. செம்மலை சொல்றாரு, ஒரு புதிய நண்பன் வராருங்கிறதுக்காக பழைய நண்பர்களை நாங்கள் கைவிட மாட்டோம், அப்படி பழக்கம் அதிமுகவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி சொல்லுவாருன்னு தெரியாம தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாலேயே ஜென்டாக்ஸ்ல அல்லது மனிதால ஏதோ ஒன்றுல அதிமுக தன்னுடைய கூட்டணியை எல்லா காலங்களிலும் எப்படி கைவிட்டது அப்படின்னு பேசியிருந்தேன். அதை சன் நியூஸ்லயும் பேசும்போது பேசியிருந்தேன். ஆனா புதிய நண்பனுக்காக பழைய நண்பனையும் கைவிடும் பழக்கம் அதிமுகவுக்கு இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் செம்மலை சொல்றார். ஒரு கூட்டணியில இருந்தவர்களோடு அடுத்த கூட்டணியில இல்லை என்றால் என்ன பொருள்? புதிதாக கூட்டணியில் சேர்ந்தவர்களுக்காக நீங்க ஏற்கனவே கூட்டணியில இருந்தவங்களை கைவிட்டிருக்கீங்கன்னு பொருள். அல்லது கைவிட்டிருக்கீங்க, ஏற்கனவே இருந்தவர்களை கைவிடுகிறீர்கள், அதற்கு பிறகு புதிய கூட்டணிகளை தேடிக்கொள்கிறீர்கள்னு பொருள். அதனால புதிய நண்பனுக்காக பழைய நண்பனை கைவிடும் பழக்கம் அதிமுகவுக்கு இல்லைன்னு அவர் சொல்றதுலயும் எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்னு. அதாவது பாஸ்ட் பிரசிடென்சஸ் வச்சு பார்க்கும்போது, இதற்கு முன் நடந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது இதுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகளாக இது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. தேர்தல் பிரச்சாரத்துக்காக பேசும்போது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்களை தாக்க வேண்டும். அஃபென்ஸ் இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அதிமுக வந்திருக்கு. அதனால அவங்க அப்படி பேசுறாங்க. ஆனா இதையெல்லாம் ரொம்ப எளிதாக திமுக எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.